ஒரு அண்ணனா அவனுக்கு அந்த ஆசை இருக்காதா? ஆமா, உன் மகனும் பக்கத்துல இல்ல, உன் மருமகனும் கை விட்டுட்டு போயிட்டாரு. நான் தான் நடுவுல உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு கிடக்கேன். ஐயா சவுந்தரபாண்டி ஐயா, ஐயா சவுந்தரபாண்டி ஐயா. அரே வாரேன் ஐயா வாங்க. வணக்கம் ஐயா ஐயா, எனக்கு என் வீட்டுக்குள்ள இருந்துட்டு என் பேர் என்னமோ ஏலம் விடுதீங்க. பஞ்சாயத்துக்கு தகவல் வந்திருக்கு. ஐயா பேர்ல பிராது கொடுத்திருக்காங்க. எவன்ல அது? என் தம்பி மேல பிராது கொடுத்த வீராதி வீரன் சூராதி சூரன் பிரசிடென்ட் சமூகம் தாமா. பிராதா? என்னங்க ஐயா பிராது? இசைக்கு பாப்பா சம்பந்தமா பிராது வந்திருக்கு. இந்த வீட்டுல இசைக்கு பாப்பாவுக்கு பாதுகாப்பு இல்லையா, அதனால இசைக்கு பாப்பாவை என் கூட அனுப்பி வைங்கன்னு பிராது கொடுத்திருக்காரு பிரசிடென்ட் ஐயா. ஓ அப்படியா? சரி, நான் மாறேன்னு போய் சொல்லுங்க. அக்கா பாத்தியாக்கா, என்னவோ இங்க வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு உறவு இப்ப நான் இங்க பேசாம இருந்துட்டு வெளியில போயிட்டு தம் வேலையை காட்டிருக்கான். பத்தியா அந்த வெறும் பய. அந்த இளவெடுத்தவன் அது அத்தனையும் இங்கே சொல்லிட்டு இழுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. இப்ப எதுக்கு தேவையில்லாம பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்துறான்? இப்ப இவன் எதுக்காக இந்த பஞ்சாயத்தை கூட்டுதான்னு தெரியலையே. இவன் எந்த பஞ்சாயத்து மூலமா இவன் என் மவனை காலில் விளை வச்சு அவனை இங்க கூட்டிட்டு வந்தானோ அதே பஞ்சாயத்துல வச்சு இவனை தீர்த்து கட்டிட வேண்டித்தாங்க. சரி, இது வேற விஷயம். சரி, நாங்க வாரோம், நீங்க கிளம்புங்க, நாங்க வாரோம். நாங்க போலாம். சரிக்கா, நீ ரெடியாக நம்ம கிளம்புவோம். போலாம் வா. அம்மா, உனக்கே தெரியும், நான் எப்ப எந்த முடிவு எடுத்தாலும் அதை நம்ம குடும்பத்தை நினைச்சுதான் முடிவு எடுப்பேன். இப்பவும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதுவும் இந்த குடும்பத்துக்காகத்தான். அது தப்பா இல்ல ரைட்டான்ட்டு எனக்கு தெரியல, ஆனா அதுதான் சரின்னு என் முள் மனசு சொல்லுது. இதோ என் மனசுக்குள்ள அது சரின்னு படுது. இன்னைக்கும் என் தாய் என் மனசாட்சி நீ கைவிட்டதில்லை. இப்போவும் நீ என் கூடவே நின்று என்னைய வழிகாட்டுவன்ற நினப்புல தான் வாழ்ந்தேன். நீதாமா இந்த குடும்பத்துக்கு எப்பவும் வழிகாட்டுன. அப்படியா? நிஜமாவா? இல்ல, எனக்கு தெரியாது. நீங்க வைங்க, நான் பேசிக்கிறேன். என்னல இப்ப எதுக்கு பஞ்சாயத்தை கூட்ட சொல்லிருக்க? இல்லை கோட்டிக்காரா, என்னல சொல்லுத? கூட்டிக்கிட்டு போய் அங்க வாழ வெட்டிய வச்சு இவளை என்னத்துல செய்ய போற? வாழ வைக்கிறதால நீ கூட்டிட்டு போன. இப்ப என்ன அவளை வாழ விடுறான உன் புருஷன்? இப்ப என்ன செய்தாவ? என்ன சந்தோஷமா இருக்காளா? தினமும் எப்ப சாவல் நினைச்சு தினமும் உசுர காப்பாத்திட்டு கிடக்கா. இப்பதான் வாழாம வெட்டியா கிடக்கா. பெருசா பேச ஏதோ வாழ வச்சிட்டு இருக்கா மாதிரி. இல்ல எசகே, நீ சென்னைக்கு போகும்போது என்ன சொன்ன? நீயும் ரத்னா என்கிட்ட என்ன கேட்டீங்க? என்ன ஒருத்தன் தாலி கட்டிட்டு புருஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த புருஷனுக்கு என்ன அவ அடிமையாவே கிடக்கணுமா? அந்த புருஷன் வீட்லயே அவ அடிமையா காலத்துக்கு சாவணுமான்னு கேட்டல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தன் எங்க வாழணும்ன்றது ஒரு ஆணுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு உரிமை இருக்குல்ல. நீ எங்க வாழணும்ன்றத நீ முடிவு பண்ணு.
உன் உரிமைக்கு என்னைக்கும் நான் தடையா இருக்க மாட்டேன்ல. இந்த அண்ணன் துணையா நிப்பேன். நீ முடிவு பண்ணல நீ எங்க வாழணும். இசைக்கே, நீ யாருக்காகவும் இந்த கொடுமையெல்லாம் சகிச்சுட்டு வாழணும்னு அவசியம் இல்லல. இந்த கொடுமையை சகிச்சுக்கிறது பொறுமை எல்லாம் என் அத்தையோடைய போட்டோம். நீ தைரியமா முடிவெடுல. நீ அண்ணனோட வா, நான் பாத்துக்கிட்டேன். நீ சந்தோஷமா வாழணும்ல, அதான் முக்கியம். இல்லை கோட்டிக்காரா, அப்ப இவ கழுத்துல தொங்குதே தாலி, அதுக்கு என்னல மதிப்பு? உன் கழுத்துல தொங்குதே தாலி, அதுக்கு என்ன மதிப்பு? முதல்ல அத சொல்லு. அந்த தாலி உனக்கு என்ன செஞ்சுச்சு சொல்லு. சொல்லு. அந்த வீட்டுல நீ வாழ்க்கை பூரா நீ சிந்தாத கண்ணீரா, இல்ல அனுபவிக்காத கொடுமையா, இல்ல உனக்காக நாங்க சிந்தாத கண்ணீரா? அழுத்து போச்சு அத்த, அழுத்து போச்சு. அதே ஒரு வாழ்க்கை ஏன் தங்கச்சிக்கும் வேணுமா? அந்த வீட்டுல அதே கொடுமையை ஏன் தங்கச்சியும் அனுபவிக்கணுமா? சொல்லு. இல்லை சம்மு, உன் அத்தைய கட்டுனவரு கொடுமைக்காரரு, ஆனா உன் தங்கச்சிய கட்டுனவ ரொம்ப நல்லவல. அவன் கண்டிப்பா கட்டுனவள சந்தோஷமா வச்சுக்குவான்ல. அப்படி அவன் வச்சுப்பான்டா, எங்க வீட்டுல வந்து அவனை வச்சுக்க சொல்லு. எம்ல இசக்கே, நீ நம்ம வீட்டுல பிறந்தவள, உனக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கு. நீ அங்க வந்து எனக்கு தங்கச்சியா? உரிமையோட காலம் பூரா அந்த வீட்லயே வாழலாம்ல. வாழ வளர்ச்சி தூக்கி போட்டு வாழ. இசக்கே, ஒரு பஞ்சாயத்துல தான் நான் சொல்ல சொல்ல என் பேச்ச கேட்காம நான் துடிக்க துடிக்க நீ விட்டு போனேன். அதனால திரும்ப இதே பஞ்சாயத்துல வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. இந்த வாட்டி அது